நீ ராசாத்திய மயக்கி உனக்கு உளவு பார்க்க வச்சிருக்க, சரியா? முத்தழகு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் ஏதாவது ஒண்ணு சொல்லாத. நீ பேசாதடி, எல்லாம் உன்னாலதான். முத்தழகு, முத்தழகு, நான் சொல்றத கேளு. சஞ்சீவுக்கும் உனக்கும் கல்யாண வேலை பார்க்கும் போதெல்லாம் தொடர்ந்து தடையாவே வருது. கல்யாணம் நடக்காதுன்னு அப்பவாவது நீ புரிஞ்சுக்கணும். கல்யாணம் நடக்கிறதுல அந்த சாமிக்கே விருப்பம் இல்ல. முத்தழகு, முத்தழகு, நில்லு. எல்லாம் உன்னால. முத்து, என்ன ஸ்ரீஜா, முத்தழகு தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இங்க சோகமா உட்கார்ந்திருக்கா? வாமா, போய் என்னன்னு கேக்கலாம். வா வா. முத்தழகு, யார் நீங்க? உனக்கு எங்களை தெரியாது, ஆனா எங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க? நாங்க அபியோட ரிலேஷன்ஸ். ஏய், கோவப்படாத. நீ நினைக்கிற மாதிரி அபிக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க பேச வந்திருக்கிறதா நினைக்காத. அபிக்கு எதிரா உனக்கு சப்போர்ட்டா பேசதான் நாங்க வந்திருக்கோம். நீங்க எதுக்கு எனக்கு உதவி பண்ணணும்? முத்தழகு, சஞ்சீவ் இறந்ததுக்கு அப்புறம் அபி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா. நாங்க அபி அந்த டிப்ரெஷன்ல இருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். எங்களால முடியல. அப்பதான் அபி உங்க மாமா பாண்டிய பார்த்தா. பாண்டிய சஞ்சீவ்னு நினைச்சுக்கிட்டு எங்க கிட்ட சொல்லாம கொல்லாம திடீர்னு இந்த ஊருக்கு கிளம்பி வந்துட்டா. அபியோட லைஃப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு உன்னோட மாமா கூட சேரணும், ஆனா எங்களுக்கு அபி திரும்ப கிடைக்கணும். அதான் உன்கிட்ட நாங்க பேச வந்திருக்கோம். என்ன பேச போறீங்க? அந்த அபி என் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறான். என்னோட நிம்மதியை காலி பண்ணிட்டான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்து எனக்கும் என் மாமனுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்துக்கு எது பண்ணாலும் தடங்களாவே முடியுது. கல்யாணத்துக்கு அடிச்ச பத்திரிக்கை கூட சாமி கும்பிடும்போது எரிஞ்சு போச்சு. நான் கும்பிடுற சாமியே எனக்கு எதிரா இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த சாமி உனக்கு எதிரா இல்ல. எனக்கு அப்படி தோணல. நான் கும்பிடுற சாமி என்னை ஏமாத்திருச்சு. அப்படி சொல்லாத முத்தழகு. சாமி என்னைக்கும் அநியாயத்துக்கு துணை போகாது, நியாயத்துக்கு தான் துணை போகும். அந்த நியாயம் ஓ பக்கம் இருக்கு முத்தழகு. வேணும்னா ஒண்ணு பண்ணு. நீ கும்பிடுற சாமி கிட்டயே நீ ஏன் பக்கம் இருக்கியா இல்ல அபி பக்கம் இருக்கியான்னு, யார் பக்கம் இருக்கேன்னு பூ போட்டு கேளு. யார் பக்கம் இருக்குன்னு சாமி சொல்லிட போகுது. யோசிக்காத முத்தழகு, வா பூ போட்டு பார்க்கலாம். சரி. இந்தா ஸ்ரீஜா, இந்த 2 பூவையும் சாமி முன்னாடி வை. முத்தழகு, நான் சாமி முன்னாடி சிகப்பும் வெள்ளப்பூவும் போட்டிருக்கேன். நீ கண்ணை மூடி நல்ல சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு பூவை எடு. வெள்ளப்பூ வந்தா சாமி உன் பக்கம் இருக்கு. சிகப்பு பூ வந்தா அபி சொன்ன மாதிரி சாமிக்கு நீ பாண்டிய மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. சாமி அபி பக்கம் இருக்கு. நீ என்ன பண்ணலான்னு நீ கும்பிடுற சாமியே முடிவு பண்ணட்டும். நீ போய் பூ எடு.
எடு முத்தழகு, எல்லாம் நல்லதே நடக்கும். எடு. இது மாத்தி வச்சிடு. என்ன யோசிக்கிற? எடு. வெள்ளைப்பூ வந்திருக்கு. அப்புறம் என்ன முத்தழகு, அந்த சாமியே வெள்ளைப்பூவை காட்டி நான் உன் பக்கம் தான் இருக்கேன்னு சொல்லிடுச்சு. சீக்கிரமா போய் உன்னோட மாமனை கல்யாணம் பண்ணிக்கோ. ஓ சரிங்க, எனக்கும் என் மாமனுக்கும் உடனே கல்யாணத்தை நடத்தி அந்த அபி முஞ்சில கரிய பூசுறேன். சரி போ. இந்த முத்தழகு சரியான லூசுடி. நம்ம பூவை மாத்தி வச்சது கூட தெரியாம சாமி தான் பக்கம் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கோவமா சஞ்சீவ கல்யாணம் பண்ணிக்க போயிட்டு இருக்கா. மா, நான் முத்தழகு மனசுல இப்பதான் ஒரு சின்ன தீப்பொறிய கொளுத்தி போட்டிருக்கேன். இந்த தீப்பொறி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொழுந்து விட்டு எரிஞ்சு முத்தழகு சஞ்சீவ கல்யாணம் பண்ணி அபி லைஃப அழிக்கணும். அதுக்கு பாண்டி திரும்ப இந்த ஊருக்கு வரவே கூடாது. அவனை உடனே கொல்லணுமா? அத்தை, மாமா, ராசாத்தி, எல்லாரும் வாங்க. என்ன மாமா அத்தனை ஏலம் போட்டுட்டு இருக்க? மாமா, எனக்கும் மாமாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு பந்தக்கால நாளைக்கே நம்ம வீட்ல நடணும். அத சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். எதுக்கு அவசரப்படுறா இவ? நாளைக்கே பந்தக்கால் நடணுமா? கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் நடுவாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் நட மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். நாளைக்கே பந்தக்கால் நடணும். தெரிஞ்சுதான் சொல்றியா? எதுக்கு நாளைக்கே பந்தக்கால் நடணும்? ஏன்னா அந்த அபி எனக்கும் பாண்டி மாமாக்கும் கல்யாணம் நடக்காதுங்கிற மம்மதையில இருக்கா. அவ கொட்டத்தை நான் அடக்கணும். நாளைக்கே நம்ம வீட்டு வாசல்ல பந்தக்கால ஊனி எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடந்தே தீருங்கிறத நான் அவகிட்ட சொல்லணும். அபிக்காக சம்பிரதாயத்தை மாத்த முடியுமா? சொன்னா புரிஞ்சுக்க. முடியாது மாமா. நாளைக்கே பந்தக்கால் நட்டி தான் ஆகணும். முத்தழகு, உன் இஷ்டத்துக்கு நடக்க இது ஒன்னும் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இல்ல, கல்யாணம். ஒவ்வொரு விஷயத்தையும் 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்து தான் பண்ணணும். அதான் அப்பா பந்தக்கால் நட வேணான்னு சொல்றாருல, அவர் சொல்றதை கேட்டாதான் உனக்கு என்ன? ராசாத்தி, நீ இந்த விஷயத்துக்குள்ள வராத. நீ சின்ன பொண்ணு, பேசாம இரு. யார் சின்ன பொண்ணு? உனக்கும் எனக்கும் பெரிய வயசு வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சின்ன பொண்ணுனா நீயும் சின்ன பொண்ணுதான். நீயும் பேசாம இரு. என் அண்ணன் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவசரப்படுற? உன் அவசரத்தினால ஏதோ பெரிய தப்பு நடக்க போதோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன தப்பு நடக்க போகுது? சொல்லுடி, என்ன தப்பு நடக்க போகுது? இப்ப சொல்ல போறியா இல்லையா? முத்தழக, கொஞ்சம் அமைதியா இரு. முடியாது மாமா. நான் என்னமோ பெரிய தப்பு பண்ண போற மாதிரி இவ பேசுறா. ஆமாண்டி, நீ பெரிய தப்பு தான் பண்ண போற. அதுவும் சரி பண்ண முடியாத தப்பு. சரி பண்ண முடியாத தப்பா? அப்படி என்ன தப்பு? நீ அபிய பழிவாங்க எங்க அண்ணனை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசரப்படுற. அப்படி அவசரப்பட்டு நீ கல்யாணத்தை இப்ப முடிக்கணும்னு பாக்குறல்ல, அதான் பெரிய தப்பா முடிய போகுது.
அபியும் கல்யாணத்தை முடிச்சு அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது அபி சொல்ற மாதிரி என் அண்ணனா இல்லாம இருந்து எங்க அண்ணன் வேற எங்கேயோ இருந்து வந்தாருன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? உங்க அண்ணன் இங்க நிக்கும் போது எங்க இருந்தடி இன்னொரு அண்ணன் வருவாரு? ஏ ராசாத்தி, அந்த அபி உன்னை நல்லா பேசி குழப்பி விட்டுருக்கா. அதான் இப்படி உளறிட்டு இருக்க. யாரு? நான் ஒன்னும் வளரல, நான் தெளிவாதான் இருக்கேன். நீங்க தான் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ராசாத்தி பேசாம இருக்க மாட்டியா? நீ சும்மா இருமா. நீங்க எல்லாம் சேர்ந்து இவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றதால தான் இவ இந்த அளவுக்கு ஆடுறா. ஏய், யார் ஆடுறா? நானா நீயா? நீதான். நீ வந்ததுல இருந்தே எங்க குடும்பத்துல பிரச்சனையாவே இருக்கு. நீ அண்ணனை கட்டிக்காம போயிட்டாலே நாங்க நிம்மதியா இருப்போம். என்னடி சொன்ன? ராசாத்தி ஏய் முத்து, எதுக்கு இப்படி பண்ண? பின்ன என்ன மாமா, அவ பேசினத நீ தானே கேட்ட? பேசுனா அதுக்காக அடிப்பே அவள? அவதான் சின்ன பொண்ணு, புரியாம பண்றானா? நீ அப்படிதான் பண்ணுவியா? பாண்டி பாண்டி என்னப்பா நீ? அவதான் ஏதோ கோபத்துல அடிச்சிட்டா, அதுக்கு போய் நீ? பாண்டி, நீ போய் ராசாத்திய சமாதானம் பண்ணு. ஆமா போடா. போப்பா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பொம்மி. எனக்கு பிசினஸ் தான் லட்சியமே. நினைத்தாலே இணைக்கும் இன்று முதல் இரவு 7:30க்கு. ரசதி, டேய் அழாதம்மா. அண்ணன் சரி, முத்தழகு உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். அவ உன்னை அடிச்சதுல எனக்கும் வருத்தம் தான். அதுக்கு இப்ப என்னமா பண்ண முடியும்? அவ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படி கண்மூடித்தனமா நடந்துக்கிறா. வேணா ஒண்ணு பண்ணலாம். உன்னை அடிச்சதுக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அண்ணன் என்னென்ன மன்னிப்புன்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதன. எனக்கு முத்தழகு மேல எந்த கோபமும் இல்ல. அவளோட அவசரத்தால அவ வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு தான் நான் பயப்படுறேன். சரி விடு, அழாத. முத்தழகு, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ என்னை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ராசாத்தி பாவம் முத்தழகு. அவளுக்கு உன் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி பேசிட்டா. பார், ராசாத்தி என்ன தப்பு பண்ணிருந்தாலும் அவளை கண்டிச்சிருக்கணுமே தவிர இப்படிலாம் அடிச்சிருக்க கூடாது. இது வரைக்கும் நாங்க யாருமே அடிச்சதில்ல தெரியுமா? பாரு, உனக்கு என்ன, கல்யாணத்துக்கு நாளைக்கு பந்தக்கால் நடனம், அவ்வளவுதானே? நடலாம். நீ போ, ராசாத்திட்ட மன்னிப்பு கேளு. மாமா, நீ சொன்ன நான் அரளி விதைய கூட அரைச்சு குடிப்பேன். மன்னிப்பு கேட்க மாட்டேனா? இப்பவே போய் கேக்குறேன் மாமா. போ. ராசாத்தி, நான் ஒன்னும் உன்னை வேணும்னே அடிக்கல. நீ சொன்னதை கேட்ட உடனே கோவத்துல என்ன மீறி அப்படி நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிரு. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல. நிதானத்துல எடுக்காத முடிவு என்னைக்குமே சரியா வராது. எனக்கு அபி வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் முக்கியம். அதான் அப்படி பேசினேன். சரி விடு ராசாத்தி, இனி நம்ம இத பத்தி பேச வேண்டாம். நாளைக்கு கல்யாணத்துக்கு பந்தக்கால் நட்டிடலான்னு உங்க அண்ணன் சொல்லிட்டாரு. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாம் அவசரப்படுறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராசாத்தி. ஏய் அபி, அபி, வா சஞ்சீவ். என்ன அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? நீ கூப்பிடறதுனாலதான் இங்க இவ்வளவு பிரச்சனையே. நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. சொல்லு, என்ன விஷயம்? என்ன இது?
என் தோப்பு, என் வீடு, என் எல்லா சொத்து பத்திரமும் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுற? தயவு செஞ்சு இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த ஊரை விட்டு போறியா? காசு பணம் இல்லாம கூட நிம்மதியா வாழ்ந்துடலாம். ஆனா நிம்மதி இல்லாம வாழவே முடியாது. உன்னாலதான் எங்க வீட்டுல நிறைய பிரச்சனை. முத்தழகு பித்து பிடிச்ச மாதிரி சூழ்நிலை புரியாம நாளைக்கே பந்தக்கால் நடணும்னு சொல்றான். உன் பேச்சை நம்பி ராசாத்தி உனக்கு ஆதரவா பந்தக்கால நடாதீங்கன்னு சொல்றான். வாக்குவாதம் முத்தி ராசாத்தியும் முத்தழகு அடிச்சிட்டா. இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பு. சஞ்சீவ், எனக்கு சொத்து பத்து தான் முக்கியம்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். சென்னையிலேயே நான் இருந்திருப்பேனே. கொஞ்சம் கஷ்டப்பட்டா யாராலையும் பணத்தை சம்பாதிச்சிட முடியும். ஆனா நம்ம விரும்புறவங்கள சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ என் உறவு சஞ்சீவ், நீ என்னோட புருஷன். எனக்கு உன்னோட சொத்து பத்தெல்லாம் தேவையே இல்லை, நீதான் தேவை. எனக்கும் என் குழந்தைக்கும் நீதான் தேவை சஞ்சீவ். எங்களுக்கு உன்னோட அன்பு வேணும், உன்னோட பாசம் வேணும். நீ எங்க கூட இருக்கணும், நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும். ஓ, அப்போ என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா? ஆமா சஞ்சீவ், நீ என் உயிர். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ? சொல்லு சஞ்சீவ், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா உன்னை விட்டு போன்னு மட்டும் சொல்லிடாத. இது விஷ பாட்டில். இதை இப்பவே என் கண்ணு முன்னாடியே குடிச்சு செத்துரு. இப்படி நீ உசுரோட இருந்து ஒவ்வொரு நாளும் என்ன சாவடிக்கிறதுக்கு நீ செத்துட்டேன்னா நான் நினைச்சு நிம்மதியா இருப்பேன்ல. நான் செத்தாதான் உனக்கு நிம்மதினா நான் சாப்பிடுறேன் சஞ்சீவ். அண்ணன், என்ன இப்படி பண்ணிட்ட? அபிய போய் விஷத்தை குடிக்க வச்சுட்ட. நீ வேற, அது விஷம் இல்ல, மலத்தேன். ஏங்க, என் அண்ணன் தான் ஒரு கோவத்துல விஷத்தை குடிக்க சொன்னா என்ன ஏதுன்னு யோசிக்காம நீங்க பாட்டுக்கு குடிச்சிருவீங்களா? என்னங்க சிரிக்கிறீங்க? எங்க அண்ணன் கொடுத்தது உண்மையான விஷமா இருந்து அதை குடிச்சு உங்களுக்கோ உங்க வயித்துல இருக்க குழந்தைக்கோ ஏதாவது ஆயிருந்தா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்? சஞ்சீவால என்ன சாகடிக்க முடியாது. நான் சஞ்சீவ் மேல வச்சிருக்கிற லவ், நான் விஷத்தையே குடிச்சாலும் என்னையும் என் குழந்தையையும் ஒண்ணும் பண்ணாது. உங்களுக்கு உங்க லவ் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீங்க இப்படி சொல்லுவீங்க? உங்களை மாதிரி ஹஸ்பண்ட லவ் பண்ற ஒருத்திய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை.